மீன் குழம்பு வைக்கிறதுக்கு நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய் தெரியுமா, ஹேர் ஆயில், விளக்கெண்ணெய், தேங்காய் எண்ணெய் 3 எண்ணெயும் ஊற்றிக்கணும். அப்புறமா கடவுள் பருப்பு போட்டுட்டு லைட்டாக கொஞ்சம் வெந்தயம் போட்டு நல்லா வறுத்து விட்டுட்டு, சீரகம் கொஞ்சம் போட்டு வறுத்து விட்டுட்டு, பச்சை மிளகா நல்லா நேராக கீறி போட்டு, வெங்காயம் நல்லா முழு வெங்காயம் உரித்து அப்படியே அதை முழு வெங்காயத்தை தனியாக வதக்கி அரைச்சும் வைக்கலாம். ஆனால் இது சிம்பிளாக சேர்க்கணும்னா முழு வெங்காயத்தை நல்லா 2 கீறி நல்லா வதக்கி விட்டு 2 தக்காளி போட்டுட்டு அது நல்லா வதங்கி புளியை கரைச்சி ஊற்றிடணும். அந்த புளி கரைக்கிறதுக்கு முன்னாடி புளி ஊற வச்சுருப்போம்ல, அதுக்குள்ளே நான் வைக்கிற மெத்தட் சொல்கிறேன். அதுக்குள்ளே வந்து தனி மிளகாத்தூள், கொஞ்சோண்டு மல்லித்தூள், மசால் பொடி, நம்ம குழம்பு மசால் தூள் நம்ம வச்சுருப்போம்ல, அது எல்லாத்தையும் புளி உப்பு எல்லாம் போட்டு புளியிலே கரைச்சி அதை அப்படியே குழம்புல ஊற்றி அப்படியே இது பண்ணி விட்டு அப்படியே அவ்வளோதான். குழம்பு கொதித்த பிறகு மீனை கழுவி மீனை உள்ளே போட்டோம். நல்லா இருக்குது, சொல்லும் போதே வாய் ஊறுது. கண்டிப்பாக வந்துடுறேன், செஞ்சு கொடுத்துருங்க. ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட்.